எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியைப் போல நன்னியனின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்கள் என்ற காரணத்தினால தன்னுடைய திருமணத்தை தள்ளி தள்ளி போடும் நடுவர் அவர்களுக்கும், எங்க மறுக்கா சொல்லு. குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்களே என்ற காரணத்தினால தன்னுடைய திருமணத்தை தள்ளி தள்ளி போடும் நடுவர் அவர்களுக்கும் அந்த வேதனையை நான் என் வாயால எப்படியா சொல்றேன்? இந்த 90s கிட்ஸு 90s கிட்ஸ்னு நாங்கள் பிறந்தோம். எங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் குடும்பம் குட்டியோட குழந்தையோட கும்மாளமாக இருக்காங்க. எங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க மீசை கூட முளைக்கிறங்க, ஆனால் கையில் ஆசாசையாக குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த 90ல் பிறந்த எங்களுக்கு மட்டும் கல்யாணமும் அமையலை, காதலும் அமையலைங்க. நான் தாடி வச்சிருக்கேனே, இந்த தம்பி படிச்சுக்கிட்டே இருப்பார் போல தாடி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த தாடிக்கு பின்னாடி ஒரு லேடி கூட அமையலைங்கிறதுனால நான் வாடி போய் இருக்கேங்கிற உண்மையை திருப்பூரில் சொல்லி இது சொல்றதுக்கு காரணமாக இருந்த பார்த்திபனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுத்து வாங்க தம்பி. திருவிழாவில் காணாம போன பிள்ளைகளை போல் அமர்ந்திருக்கும் எதிரினருக்கும், அந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிற அணியினருக்கும், 2026 யாரு என்ற சிந்தனைக்கு மத்தியில் நான் தான் என்று ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிற ராஜ் டிவி நேயர்களுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துகளும் அன்பு வணக்கமும். 2026 யாருக்கு போட்டி அப்படின்னு இவர் சொன்னோன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. 2026 நீங்க நினைக்கிறது 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று எனக்கு, இன்னொன்று எங்க ஜோசியக்காரருக்கு. எத்தனை தடவை கொடுத்தாலும் நீ பிறந்ததே வேஸ்ட்டுங்கிறத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா பூக்களும் காலையில் பூத்தா மாலையில் வாடிடும். ஆனால் வாசம் இல்லாத வாடாத ஒரே பூ பருத்தி பூ. பருத்தி வெடிச்சா பஞ்சாகுது, பஞ்சு நூலாகுது, நூல் வேட்டி சேலையாகுது. பருத்தி பூ போல மானம் காக்கும் பஞ்சு உள்ளம் படைத்த திருப்பூர் மக்கள் முன்பாக எனக்கு மற்ற மகிழ்ச்சி. மாமா போய் மருத்துவர் மாமா போய் சொல்லிட்டு நான் சரியாத்தான் சொல்லியிருக்கேன். டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள் வெரி ராங் அங்கிள் அருமையா பேசிட்டு போய் அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது காட்டுல பெண் யானைகளுக்கு தான் பிரச்சனை அதிகம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வேடர்கள் வந்தா ஆண் யானையைத்தானே நோக்கி ஓடுவாங்க, பெண் யானையை சீண்டுவாங்களா? அப்ப அதிகமா சிக்கி தவிப்பது ஆண் யானைகள் தானே. அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லாத்தையும் நாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை சாதனையாளர்கள் வந்திருப்பாங்களா பெண்கள்? இப்பெல்லாம் நம்முடைய நாள் துவங்கும் போது அலாரம் வச்சு தானே எந்திரிப்போம். இப்பெல்லாம் அலாரம் வந்துருச்சுன்னா, முன்னாடியெல்லாம் கூரை மேலே நின்று சேவல் கூவுனாதான் நாமளாம் எந்திரிப்போம். கூவுறது என்னமோ சேவல் தான், ஆனால் பேர் போய் சேர்றது கோழி கூவுது அப்படிம்பாங்க. அதுல கூட எங்களை எல்லாம் ஓர வஞ்சனை பண்ணி எழுது. இப்போ எழுதி என்னத்துக்கு? இந்த மாதிரி நாங்கள் பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றோம் ஐயா. பள்ளி பருவத்தில் மதிப்பெண் அதிகமாக வாங்குறீங்களா, வாங்கிக்கோங்க. அதுல கூட பாரு தம்பி, மதிப்பெண்கள் தான் தம்பி இருக்கு. எங்க மாமா சொன்னா அப்படி என்கிட்ட, மாப்பிள்ள உங்க அத்தை சூரியத்தில் வர தேவயானி மாதிரிடா அப்படின்னு. அப்படின்னா ஏங்க மாமா படிச்சு கலெக்டர் ஆக்கிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அது ஏன்டா கேட்குற, நேற்று வச்ச இட்லி தான் இன்னைக்கு ஊற்று போட்டு உப்மாவை செஞ்சு கொடுக்குறாடா அப்படின்னு சொல்றாங்கடா. சிக்கி தவிப்பது ஆண்கள் தானே ஐயா. எங்களுக்கு நடிக்கவும் வரல, யார் எங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவும் தெரியல ஐயா. நான் ஒன்று கேட்குறேன், பெண்கள் தினம் அன்னைகள் தினம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் ஓட்டா போதும், லைக்ஸ் அள்ளிக்கும், ஷேர்ஸ் பிச்சுக்கும், வியூஸ் எல்லாம் தெரிச்சுக்கும். ஆனால் இதே ஆண்கள் தினத்துக்கோ தந்தையர் தினத்துக்கோ ஒரு ஃபோட்டோவை போட்டால் 6 மாதம் ஆனாலும் பாலைவனத்தில் பருத்தி பால் விற்கிற மாதிரி அப்படியே கிடக்கும். இந்த ஃபுட்பாலில் நம்ம விளையாடும் போது எல்லா கோல் கீப்பர் உட்பட எல்லாரும் நம்மளை எதிர்த்து தான் ஆடுவாங்க. ஒரு பேச்சுக்கு எல்லாரும் விலகிட்டாங்க அப்படின்னா விளையாட்டில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். நீங்கள் தடுத்துக்கிட்டே இருங்க, நாங்கள் கோல் போட்டுக்கிட்டே இருப்போம். முன்னாடி எல்லாம்
இளவட்ட கல்லை தூக்குனாலே பொண்ணு கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் நீ நல்லா கல்லா கட்டுறியா அப்படின்னு பார்த்துட்டு தான் பொண்ணு கொடுக்குறாங்க. நாம் இந்த செஸ் கேம் விளையாடுவோம்ல, அதில் ஆண்களுக்கு மவுசா, ராஜாவுக்கு மவுசா, ராணிக்கு தாங்க மவுசு. ராணி எல்லா பக்கமும் பூந்து பூந்து போயிடும். ஆனால் ராஜா தத்துக்கோ புத்துக்கோன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகருவார். கடைசியில் ராணி தப்பிச்சுக்கும், ராஜாவை தான் எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்கள் தான். எந்த ஆண் மகனாவது திருமணத்துக்கு அப்புறம் தனக்காக யோசித்து வாழ்ந்திருக்காங்களா? திருமணத்துக்கு அப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவிக்காக என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு மனைவிக்காக யோசிக்கிறான். இதே பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தானே ஹீரோ, என்னுடைய மகனுக்கு ஹீரோவா என்னை நான் எப்படி திருத்திக் கொள்வது அப்படின்னு பிள்ளைக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுபோல எல்லா ஆண் மகன்களும் தனக்காக வாழ்றது கிடையாதுங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துக்குள்ள. நடுவர் அவர்களே, இறுதியாக பார்க்காத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், கேளாத கடனும் கெடும், கேட்கும் போது உறவு கெடும், தேடாத செல்வம் கெடும், திகட்டினால் விருந்து கெடும், ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கமில்லா வாழ்வு கெடும். அந்த வரிசையில் தலைவன் இல்லா குடும்பம் கெடும், பொறுப்பில்லா துணைவியால் உறவே கெடும். இருளை நேசி விடியல் தெரியும், தோல்வியை நேசி வெற்றி தெரியும், உழைப்பை நேசி உயர்வு தெரியும், உன்னை நேசி இந்த உலகமே உனக்கு தெரியும். தானாக தவறை உணராதவரை நாமாக மாற்றிவிட முடியாது. அப்படி மாற்றுவது கற்களிடம் கதைகள் சொல்லுவது போன்றது. ஆகவே குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது ஆண்களே என்ற நல்ல தீர்ப்பை ஆண்கள் சங்க தலைவர் நடுவர் அவர்கள் சிறப்பாக சொல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.